அனைவரும் பொய்யர்கள். விஜயநகர ராஜா தன் நாட்டு மக்கள் யாருமே பொய்யே சொல்றதில்லைன்னு நினைச்சாரு. ஒரு நாள் ராஜசபையில, நம்ம நாட்டுல யாருமே பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மன்னிக்கணும் மகாராஜா, உண்மை பேசுறதால ஏதாச்சும் ஆதாயம் கிடைச்சாதான் உண்மை பேசுவாங்க. சில முனிவர்கள் தவிர மனுஷங்க எல்லோரும் பொய் பேசுவாங்க. இல்லையே, அப்படி ஒன்றும் இல்லை. நானும் என் மந்திரிக்கும் முனிவர்கள் இல்லை, ஆனாலும் நாங்கள் பொய் பேசுறது இல்லையே. மன்னிக்கணும் மகாராஜா, தேவைப்பட்டா சில சமயம் நீங்க கூட பொய் சொல்லுவீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி சொல்லுவேன்? என்ன பொய் பேச வைக்க முடியுமா உன்னால? ராமன் இத சவாலா ஏத்துக்கிட்டான். கொஞ்ச நாள் ஆனதுல மந்திரிகளும் ராஜாவும் இதை பத்தி மறந்தே போயிட்டாங்க. அப்போ அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்தாரு. அவர் தன்னால கடவுளை எல்லாருக்கும் காட்ட முடியும்னு சொன்னாரு. பக்தர்களே வாங்க, நீங்க இந்த அறைக்குள்ள கடவுளை ஒளி வடிவுல பார்க்கலாம். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஏதாவது பாவம் பண்ணியிருந்தீங்கன்னா கடவுளை உங்களால பார்க்க முடியாது. உங்க முகம்தான் உங்க கண்ணுக்கு தெரியும். சில பேர் பயந்து ஓடிட்டாங்க. சில பேர் ஒவ்வொருத்தரா உள்ள போனாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட ராஜா, ராணி, மந்திரிகள் எல்லாரோடையும் அங்க வந்தாரு. முதல்ல மந்திரிங்க உள்ள போனாங்க. அவங்க தங்களோட முகத்தையே பார்த்தாங்க. ஆனா வெளியே வந்து, நான் கடவுளை பார்த்தேன், அது பிரகாசமான வெளிச்சமா இருந்தது. ஒவ்வொருத்தரா உள்ள போய் தன் முகத்தையே பார்த்தாங்க. ஆனா வெளியே வந்து ராஜாவுக்கு பயந்துட்டு பொய் சொன்னாங்க. ஆஹா, எவ்வளவு நல்லா இருந்தது! இந்த மாதிரி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. அப்படியா? நானும் போய் பார்க்கறேன். உள்ள போன ராஜா தன் முகத்தை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஆனாலும் கடவுளை பார்த்தேன்னு சொன்னார். நீங்க கடவுளை பார்த்தீங்களா? ஆமா, நான் பார்த்தேனே. அது எப்படி முடியும்? அங்க ஒரு கண்ணாடி மட்டும்தானே இருக்கு. இதை எல்லாமே நான் தான் ஏற்பாடு செஞ்சேன். நீங்களும் பொய் சொல்லுவீங்கன்னு உங்களுக்கு புரிய வைக்க தான் இந்த மாதிரி செஞ்சேன். என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. ஆமா, என்ன பாவின்னு யாரும் நினைச்சிட கூடாதுன்னு நானும் போய் சொல்லிட்டேன். சே, என்ன நினைச்சு எனக்கே வெக்கமா இருக்கு. கலை அறிவா பொது அறிவா? ராஜ்நகர்ல இருந்து ஒரு ஓவியன் விஜயநகரத்துக்கு வந்தான். ராஜாவுக்கு தன்னோட ஓவியத்தை எல்லாம் காமிச்சான். ஆஹா, ஓவியங்களெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கே. ராமா, அந்த மான் நல்லா இருக்குல்ல? அதைத்தானே பார்த்துட்டு இருக்க? ஆமா மரசே, ஆனா அந்த மானுக்கு ஒரு காது தான் இருக்கு. அதை கவனிச்சிங்களா? ராஜாவால ஒன்னும் சொல்ல முடியல. ஆனா ஓவியனால அந்த தப்ப ஒத்துக்க முடியல. அந்த மான் தன்னோட வலது பக்கத்துல எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கு, அதனால தான் அதோட இடது காது தெரியல. ஆனா காது கொஞ்சம் கூட தெரியலையே. ஓவியனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. இந்த மாதிரி சாதாரண ஆளுக்கெல்லாம் ஓவியத்தை பத்தி ஒன்றும் தெரியாது. ரசிக்க தெரிஞ்சவனுக்கு தான் அழகு புரியும். ஓவியன் செஞ்ச தப்ப அவருக்கு புரிய வைக்கணும்னு ராமன் நினைச்சான். மகாராஜா, நானும் நிறைய ஓவியங்கள் வரைஞ்சி வச்சிருக்கேன், உங்ககிட்ட காட்டலாமா? ராமன் சொல்றதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட ராஜா, சரி ராமா, நானும் ஓவியரும் நாளைக்கு உன்னோட ஓவியங்களை பார்க்க வரோம். அடுத்த நாள் ராஜாவும் ஓவியனும் ராமனோட வீட்டுக்கு போனாங்க. அங்க 2 வெள்ளை அட்டை இருந்தது. அதுல குதிரை, புல் அப்படின்னு எழுதியிருந்தது. என் படங்கள் எப்படி இருக்கு? இதுல புல்லும் இல்ல, குதிரையும் இல்லையே. ஓ, குதிரையா? அது புல்ல தின்ன போயிருக்கு, அதனால அதை பார்க்க முடியாது. அப்ப குதிரை எங்க போச்சு? குதிரை புல்ல எல்லாம் சாப்பிட்டுடுச்சுல்ல, அதனால வேறு இடத்துக்கு இறை தேட போயிடுச்சு. ரசிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் படத்தோட அழகு புரியும். ஓவியன் தான் செஞ்ச தப்ப நினைச்சு வெக்கப்பட்டான். பாலுக்கு பயந்த பூனை. ஒரு சமயம் கிருஷ்ணதேவராயர் கொஞ்சம் பூனைகளை வாங்கினாரு. மகாராணிக்கு பூனையெல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சு. தன் மந்திரிங்க கிட்ட அதை கொடுத்து வளர்க்க சொன்னாங்க. பூனைக்கு பால் கொடுக்கறதுக்காக
எல்லாருக்கும் ஒரு கறவை மாடும் கூடவே கொடுத்தாங்க. ராமா, இந்த பூனையோட பசுவையும் எடுத்துக்கோ. பூனைக்கு நிறைய பால் கொடுத்து நல்லா வளர்க்கணும், சரியா? ஆகட்டும் மகாராணி, இந்த பூனைய நான் என் குழந்தை மாதிரி பாத்துக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பூனையெல்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்க மகாராணி எடுத்துட்டு வர சொன்னாங்க. அதுல ராமனோட பூனை தான் ரொம்ப கொழு கொழுன்னு அழகா இருந்துச்சு. ராமா, உன் பூனை நல்லா கொழு கொழுன்னு அழகா இருக்கே. இந்தா, உனக்கு தான் பரிசு. பூனை ஒரு நாள் கூட பால் குடிச்சு நான் பார்த்ததே இல்ல. எப்படி கொழு கொழுன்னு ஆச்சு? அதுவா, ஒரு நாள் பூனைக்கு சூடான பால் வச்சுட்டேன். பூனையோட வாய் புண்ணாயிடுச்சு. அதுலேருந்து அது பாலை குடிக்கிறத விட்டுட்டு எலிகளை சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. இதனால நம்ம வீட்டில் எலி தொல்லை குறைஞ்சிடுச்சு. குழந்தைங்களுக்கும் சத்தான பால் கிடைக்குது. ஆமாங்க, பூனையும் நல்லா இருக்கு, நம்ம வீட்ல எலி தொல்லையும் இல்ல, குழந்தைகளும் நல்லா சத்தான பால் குடிக்கிறாங்க. முட்டாள் திருடர்கள். ஒரு ராத்திரி ராமனோட வீட்டுக்கு சில திருடங்க வந்தாங்க. ராமன் அவங்கள பார்த்துட்டான். அந்த திருடங்களை ஏமாத்த ஒரு திட்டம் போட்டான். ராமன் சத்தமா, லக்ஷ்மி, நம்ம ஊர்ல திருடங்க நடமாட்டம் அதிகமாயிடுச்சு. நம்ம பணம் நகை எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கணும். ஐயோ, நம்ம பணம் நகை எல்லாத்தையும் எங்க வைக்கிறது? ஒரு பெரிய பெட்டியில பணம் நகை எல்லாத்தையும் போட்டு கிணத்துல தூக்கி போட்டுடலாம். அதான் ரொம்ப பத்திரமான இடம். ராமனும் லக்ஷ்மியும் கிணத்துல பெட்டிய போட்டுட்டாங்க. ராமனும் லக்ஷ்மியும் பெட்டிய கிணத்துல போடுறத பாத்துக்கிட்டு இருந்த திருடங்க அவங்க வீட்டுக்குள்ள போற வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்க. கிணத்துக்குள்ள இருக்கிற பெட்டியை நம்ம எப்படி எடுக்கிறது? கிணத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துட்டோம்னா பெட்டியை சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். திருடங்க முட்டாள்தனமா ரொம்ப நேரம் கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சி கொட்டிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆனதால விடிஞ்சிருச்சு. திருடங்க அசதியாயிட்டாங்க. அந்த நேரத்துல ராமன் அங்க வந்தான். தோட்டத்துல இருக்கிற எல்லா செடிக்கும் தண்ணி ஊத்திட்டீங்களே, ரொம்ப நன்றி. நீ என்ன சொல்ற? உங்களை முட்டாளாக்க நினைச்சேன். அதே நேரத்துல என் தோட்டத்து செடிகளுக்கெல்லாம் தண்ணி வேண்டி இருந்துச்சு. ரெண்டும் நடந்துருச்சு. அட கடவுளே, ஏமாந்துட்டோமே. ஏமாந்த திருடங்க ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க. அடுத்த நாள் இந்த கதையை கேட்ட ராஜா குலுங்கி, சுதந்திர வாழ்க்கை. மகாராணி ஒரு அழகான கிளி வளர்த்தாங்க. அத தங்க கூண்டுல வச்சு அதுக்கு பருப்பும் பழமும் கொடுத்தாங்க. அதுக்கு சில வார்த்தைகள் கூட பேச கத்து கொடுத்தாங்க. வாங்க வாங்க, வணக்கம். என்ன இது வித்தியாசமான குரலா இருக்கே? வா ராமா, இந்த கிளி நம்ம அரண்மனையில தான் இருக்க போகுது. அதுக்கு நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் பேச தெரியும். என்னது, பேசுமா? பறவைங்க சொந்தமா பேசாது, நீங்க கொடுக்கிற சாப்பாட்டுக்காக தான் பேசும். இல்ல ராமா, இது வித்தியாசமான கிளி, நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் பேசும். மன்னிக்கணும் மகாராஜா, நீங்க அனுமதி கொடுத்தா அது பொய்ன்னு நிரூபிச்சு காட்டுறேன். எப்படி நிரூபிப்ப? நான் கிளிய கொஞ்ச நாள் எங்கிட்ட வச்சுக்கிட்டு அப்புறம் எடுத்துட்டு வரேன். சரி, நீ நிரூபிக்கலனா உனக்கு தண்டனை நிச்சயம். ராமன் அந்த கிளியை எடுத்துட்டு போய் ஒரு பறவை பராமரிப்பவரை வச்சு கிளிக்கு சில கெட்ட வார்த்தைகள் கத்து கொடுத்தான். ராஜா ஒரே அழுக்கு,
ராணி ரொம்ப அசிங்கமா இருக்கா அப்படின்னு சொல்லி தந்தான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிளிய ராஜா கிட்ட கூட்டிட்டு போனான். ராஜா ஒரே அழுக்கு, ராணி ரொம்ப அசிங்கமா இருக்கா. ராஜா ஒரே அழுக்கு, ராணி ரொம்ப அசிங்கமா இருக்கு. ராஜா ஒரே அழுக்கு, ராணி ரொம்ப ராமா, அசிங்க- என் கிளியை என்ன செஞ்ச? இங்க இருந்த போது இந்த மாதிரி பேசலையே. தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க மகாராஜா. மிருகமும் பறவையும் நாம் கொடுக்கிற உணவுக்காக நாம என்ன சொல்லித்தரமோ அதை தான் சொல்லும். பறவைகளையும் மிருகத்தையும் அடைச்சு வைக்க கூடாது. மகாராஜா தான் தவறு செஞ்சதை நினைச்சு கிளிய வெளியே பறக்க விட்டுட்டார். கர்ப்பம் தரித்த பாத்திரம். விஜயநகரத்துல நகுல்னு ஒரு பணக்காரன் இருந்தான். அவன் மத்தவங்க வீட்டு விசேஷத்துக்காக பாத்திரம், பணம் இதெல்லாம் கடனா கொடுப்பான். அவன் ரொம்ப பேராசக்காரன். ஏழைகளை ஏமாத்தி பணம் வாங்கினான். ஒரு தடவை கடனா வாங்கின பாத்திரங்களை திருப்பி கொடுக்க ஒருத்தர் வந்தாரு. அப்போ, இந்த பாத்திரம்லாம் அடிபட்டிருக்கே, ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் 5 ரூபாய் அதிகமா தரணும். நகுல், இதுல சின்ன கீறல் தானே இருக்கு, ஏன் இவ்வளவு அதிகமா கேக்குற? இந்த பாத்திரத்தை சரி செய்யத்தான் பணம் கேக்குறேன். சீக்கிரம் கொடு. பாத்திர விலையோட அதிகமா கேக்குறியே, இது சரியில்லை. ரொம்ப நொந்து போய் எல்லாரும் ராமன் கிட்ட போனாங்க. ராமா, தயவு செய்து எங்களை நகுல்கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்து. என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன கஷ்டம் சொல்லுங்க. நகுல் எங்களை ஏமாத்தி நிறைய பணம் வாங்குறான். கவலைப்படாதீங்க, அவனுக்கு சரியான பாடம் கத்துத்தரேன். நகுலுக்கு பாடம் புகட்ட ராமன் ஒரு நல்ல யோசனை செஞ்சிருந்தான். நகுல் வீட்ல, எங்க வீட்ல ஒரு விசேஷம் இருக்கு, எனக்கு 2 பாத்திரம் கடனா தர்றீங்களா? இந்தா, இந்த பாத்திரத்தை எடுத்துக்கோ, 2 நாள்ல திருப்பி கொடுத்துடணும். அதுக்கு 10 ரூபாய் தரணும். 2 நாளைக்கு அப்புறம் அந்த பாத்திரங்களை திருப்பி கொடுக்க ராமன் நகுல் வீட்டுக்கு போனான். கூடவே 2 சின்ன பாத்திரங்களையும் எடுத்துட்டு போனான். நகுல், இந்தா உன்னோட பாத்திரமும் பணமும். என்ன இது? ஏன் இந்த சின்ன பாத்திரங்களை என்கிட்ட தர? அது என்னோடது இல்லையே. நகுல், நீ பாத்திரங்களை எங்கிட்ட கொடுக்கும்போது அது கர்ப்பமா இருந்தது. அதுங்க போட்ட குட்டிங்க தான் இது. சின்ன பாத்திரங்களும் உன்னோடது தான், நீ கண்டிப்பா எடுத்துக்கணும். பேராசக்கார நகுல் அந்த பாத்திரங்களை எடுத்துக்கிட்டான். அவன் ராமனை முட்டாள்னு நினைச்சான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ராமன் நகுல் வீட்டுக்கு திரும்ப வந்தான். தன் வீட்டு கல்யாணத்துக்கு 20 பாத்திரம் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போனான். ரொம்ப நாளாச்சு, ராமன் வரவே இல்லை. நகுல் ராமன் வீட்டுக்கு போனான். ராமா, என்கிட்ட வாங்கின பாத்திரம்லாம் எங்க? ஓ, அதுவா? நீ கொடுத்த பாத்திரங்க கர்ப்பமா இருந்தது. அப்படின்னா குழந்தைங்களோட சேர்த்து திருப்பி தந்திருக்கணுமே. எங்க என் பாத்திரம்லாம்? இல்ல நகுல், எல்லா பாத்திரமும் பிரசவத்துல செத்து போச்சு. நகுல் தான் ஏமாந்துட்டோன்னு புரிஞ்சுக்கிட்டான். இனிமே யாரையும் ஏமாத்த கூடாதுன்னு முடிவு செஞ்சான். ராமனுக்கு தண்டனை. கிருஷ்ணதேவராயரை கொல்லணும்னு கோல்கொண்டா நாட்டு ராஜா ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தான். அதுக்காக விஜயநகரத்துக்கு ஒரு ஒற்றனை அனுப்புனான். அவன் ராமனோட வீட்டுக்கு போய் சின்ன வயசுல காணாம போன லக்ஷ்மியோட தம்பி திரிலோக் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டான். அக்கா, நான் நிறைய ஊருக்கு போய் நிறைய பணம் சம்பாதிச்சேன். உனக்காக புடவை, நகை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? இத்தனை நாளா நீ காணோன்னு ரொம்ப கவலைப்பட்டோம். என்னங்க, சின்ன வயசுல காணாம போன என் தம்பி திரிலோக் 15 வருஷம் கழிச்சு வந்திருக்கான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வா திரிலோக், எங்க கூட கொஞ்ச நாள் கண்டிப்பா இருக்கணும். அந்த ஒற்றன் ராமன் எழுதுற மாதிரி ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதினான். அதுல ஒரு ரகசியத்தை பத்தி பேசுறதுக்காக ராஜா தன் வீட்டுக்கு தனியா வரணும்னு எழுதியிருந்தான். ராஜா தனியா வரும்போது ஒற்றன் அவரை கொல்ல பார்த்தான். ஆனா ராஜா தப்பிச்சிட்டாரு. ராமன் இப்படி நடந்ததை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டான். அவன் ராஜா கிட்ட போய், அந்த ஒற்றனை நம்பி நான் வீட்டுல இடம் கொடுத்ததை நினைச்சு வெக்கமா இருக்கு மகாராஜா. தயவு செய்து எனக்கு தண்டனை கொடுங்க. இல்ல ராமா,
நான் உன்னை நம்புறேன். இது ஒன்றும் தப்பு இல்லை. எதிரிங்க என்ன கொல்ல செஞ்ச சதி இது. இல்லை மகாராஜா, என் மேலேயும் தப்பு இருக்கு. இதுக்கான தண்டனை எனக்கு கிடைச்சே ஆகணும். சரி, அப்படின்னா மரணம் தான் உனக்கு தண்டனை. எப்படி சாகணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. ரொம்ப நன்றி மகாராஜா. நான் முதுமையால சாக விரும்புறேன். நீ இந்த தண்டனையிலிருந்து தப்பிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு ராமா. ராமன் அரசவைக்குள் நுழைந்தான். கடவுள் அருள் கிடைச்சாலும் விஜயநகர ராஜசபைக்குள்ள நுழையிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதனால ராமன் அரசவைக்குள் நுழையறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ நதியில ராஜகுரு குளிச்சிட்டு இருந்ததை பார்த்த ராமனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அவன் ராஜகுருவோட துணியை எல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சிட்டான். ராஜகுரு குளிச்சுட்டு வெளியே வந்தப்போ, அடக்கடவுளே, என் துணியெல்லாம் காணுமே, எங்க போச்சு? மரத்துக்கு பின்னாடி இருந்து ராமன் வந்தான். எங்கிட்ட தான் இருக்கு குருஜி. நான் உங்க துணியை கொடுக்கணும்னா நீங்க என்ன உங்க தோல்ல ஏத்திட்டு போகணும். குருஜிக்கு துணி தேவைப்பட்டதால வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாரு. சரி, நான் உன்னை தூக்கிட்டு போறேன். ராஜகுரு அரண்மனை முன்னால ராமனை தூக்கிட்டு நடந்து போனாரு. இதை பார்த்த ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. நம்ம ராஜகுரு மேல யாரோ ஒருத்தன் உட்காந்துட்டு போறான். அவனை நல்லா அடிச்சு போட்டுட்டு ராஜகுருவை கூட்டிட்டு வாங்க. அரண்மனையை தாண்டி கொஞ்ச தூரம் போனதும் ராமன் கீழே இறங்கிட்டான். ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் உங்களை தூக்கிட்டு போய் உங்க வீட்டுல விட்டுடுறேன். அதனால என்னப்பா, பரவாயில்ல. ராமன் தோள் மேல ராஜகுரு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ராமன் நடக்கும்போது காவலாளிங்க வந்தாங்க. ராஜகுருவை கீழே இறக்குனாங்க. என்ன தைரியம் இருந்தா எங்க ராஜகுரு மேல ஏறிக்கிட்டு போவ? மகாராஜா உங்களை சபைக்கு கூட்டிட்டு வர சொன்னார். ராமன் மனசுக்குள்ள இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். ராமன் நினைச்ச மாதிரி அரசபைக்குள்ள நுழைஞ்சிட்டான். விதை இல்லாத கத்திரிக்காய். கிருஷ்ணதேவராயர் தன் தோட்டத்துல ஒரு புது வகையான விதையில்லாத கத்திரிக்காயை வளர்த்துட்டு வந்தாரு. ராஜா கூட விருந்து சாப்பிடும்போது ராமன் அந்த கத்திரிக்காயை சாப்பிட்டான். அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சது. இன்னைக்கு ராஜா கூட நான் விருந்து சாப்பிடும்போது விதையில்லாத கத்திரிக்காய் பொரியல் சாப்பிட்டேன். அது ருசியா இருந்துச்சு. என்னது, விதை இல்லாத கத்திரிக்காயா? புதுசா இருக்கே. எனக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? அது முடியாதே. ராஜா அவர் தோட்டத்துல வளர்க்கிறார். அந்த தோட்டக்காரர் யாரையும் எடுக்க விட மாட்டார். ஆனாலும் ராமனுக்கு தன் மனைவியை சந்தோஷப்படுத்தணும்னு ஆசை. அதனால் ராமன் கொஞ்சம் கத்திரிக்காயை திருடிட்டு வந்தான். இந்தாங்க, விதை இல்லாத கத்திரிக்காய் பொரியல் தயார். நம்ம பையன் வெளியே தூங்குறான். அவனையும் எழுப்பி கூட்டிட்டு வாங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ராமன் தன் பையனை எழுப்புறதுக்காக தூங்கிக்கிட்டு இருந்த பையன் மேல கொஞ்சம் தண்ணி தெளிச்சான். என்ன இது, மழை பெய்யுது? அடுத்த நாள் கத்திரிக்காய் காணாம போனது ராஜாவுக்கு தெரிஞ்சது. அவர் ராமன் மேல சந்தேகப்பட்டாரு. குழந்தைங்க பொய் சொல்ல மாட்டாங்கங்கிறதுனால ராமனோட பையனை கூட்டிட்டு வர சொன்னாரு. தம்பி, நேற்று நீ கத்திரிக்காய் பொரியல் சாப்பிட்டியா? ஆமா மகாராஜா, ரொம்ப ருசியா இருந்துச்சு. எப்ப சாப்பிட்ட? நேற்று ராத்திரி நான் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை பெஞ்சது. அப்ப எழுந்து அந்த ருசியான கத்திரிக்காய் சாப்பிட்டேன். அந்த நாள்ல மழை பெய்யாததுனால ராஜாவுக்கு ராமன் மேல இருந்த சந்தேகம் போயிடுச்சு. விகடகவி. ராமன் தந்திரமா கோட்டைக்குள் நுழைஞ்சது மகாராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் அவனோட தைரியமும் புத்திசாலித்தனமும் ரொம்ப பிடிச்சதுனால அவனை இன்னும் கொஞ்சம் சோதனை பண்ணலாம்னு நினைச்சாரு. தன்னோட காவலாளிகளை கூப்பிட்டு, ராஜகுருவை ராமன் ரொம்ப தொந்தரவு செஞ்சிட்டான். அதனால கழுத்து வரைக்கும் அவனை புதைச்சி வச்சு ஒரு யானையை விட்டு அவன் தலையை மிதிக்க வைங்க. காவலாளிங்க ராஜா சொன்ன மாதிரி ராமனை கழுத்து வர புதைச்சிட்டு
யானையை கொண்டு வர போனாங்க. ராமனால ஒன்னும் பண்ண முடியல. அப்போ ஒரு கூனன் அந்த வழியா போனதை பார்த்து ராமனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. நண்பா, நீங்க வந்தது உன்னோட அதிர்ஷ்டம்தான். என்னது அதிர்ஷ்டமா? எனக்கா? நானும் முன்ன மாதிரி கூனன் தான். ஒரு பள்ளத்துல கழுத்து வரைக்கும் மண்ணை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் இருந்தா கூன் சரியாயிடும்னு ஒரு வைத்தியர் சொன்னாரு. அப்படியா? அப்ப உன்னோட கூன் போயிடுச்சா? என்ன கொஞ்சம் வெளியே தூக்கி விடுறியா? கூன் போயிடுச்சான்னு பார்க்கலாம். அந்த கூனன் ராமனை வெளியே எடுத்துட்டு ராமனோட நேரான முதுக பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான். ஆஹா, என்னோட கூன் போயிடுச்சு. இப்போ என்னால நேரா நடக்க முடியும். ஐயா, என்னையும் அந்த மாதிரி செஞ்சு விடுறீங்களா? என்னோட கூனையும் நேராக்கிக்க ஆசையா இருக்கு. ராமன் அந்த கூனனை பள்ளத்துக்குள்ள வச்சு கழுத்து வரைக்கும் மூடிட்டு சந்தோஷமா ராஜசபைக்கு வந்தான். நீ எப்படி தண்டனையிலிருந்து தப்பிச்ச? ஒரு கூனன் வந்து என்னை காப்பாத்திட்டா மகாராஜா. உன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் அறிவையும் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போல இருந்து நீ தான் நம் அரசு விகடகவி.